மீலாது நபி விழா பெயரில் கொண்டாடப்படுகிற எல்லா கொண்டாட்டங்களும் வழிகேடு தான். உங்களிடத்தில் என்ன ஆதாரம் இருக்கிறது? எதை வைத்து இப்படி பேசுகிறீர்கள்? சுன்னத் ஜமாத் உலமாக்கள் என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? மீலாது விழாவை வழிகேடுன்னு சொன்னவர்களே சுன்னத் ஜமாத் உலமாக்கள் தான். கொஞ்சம் புத்தகத்தை படித்து பாருங்க. மீலாது நபி விழா கொண்டாடக்கூடாதுன்னு நான் சொல்லல, அஹ்லு சுன்னத்வல் ஜமாத் உலமாக்கள் தான் அப்படி சொல்லி இருக்காங்க. சொல்ல போனா மீலாது நபி விழான்றது இஸ்லாத்துல இல்லாத ஒரு விஷயம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட பிறந்த நாள்ல அவரோட பிறப்பை பத்தி பேசுறது, அவரோட தோற்றத்தை பத்தி பேசுறது, அவர் போட்டிருந்த ஆடை, ஏன் அவர் போட்டிருந்த செருப்பை பத்தி பேசுறது கூட நமக்கு பரக்கத்தை, அல்லாஹுடைய அருளை பெற்றுத்தரக்கூடிய விஷயம். ஆனா அதுக்காக தனிய ஒரு விழா எடுத்து கொண்டாடுறது இஸ்லாத்துல கிடையவே கிடையாது. ரபியுல் அவ்வல் 12ஆம் தேதி தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறந்தாங்கன்னு வச்சுக்கிட்டா கூட அதே நாள்ல தான் அவங்க வஃபாத்தும் ஆயிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இதுல என்ன கொண்டாட்டம் இருக்கு? மார்க்கத்துல பிதத், அதாவது நூதன வழக்கம் எவ்வளவு ஆபத்தானதுன்னு விளக்குறதுல ரொம்ப முக்கியமான அறிஞர் இமாம் அஸ்-சாத்திபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களோட ஃபேமஸான அல் இக்திசாம் அப்படிங்கிற புத்தகத்துல 51வது பக்கத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட பிறந்த நாளை பெருநாள் மாதிரி கொண்டாடுறது வழிகேடு அப்படின்னு ரொம்ப தெளிவாவே எழுதியிருக்காங்க. அதே மாதிரி சாஃபி மதஹப சார்ந்த மிக பெரிய வரலாற்று அறிஞர் அல் மஹ்ரீசி தன்னோட அல் கிதாத் அப்படிங்கிற வரலாற்று புத்தகத்துல மீலாது நபி பத்தி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சியாக்கல்ல ஒரு பிரிவினரான ஃபாத்திமியர்கள் தான் முதல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட பிறந்த நாள், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய பிறந்த நாள், நபிகளாருடைய பேரன்கள் ஹசன் ஹுசன் அவங்களுடைய பிறந்த நாள், அப்புறம் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களோட பிறந்த நாள், இப்படி எல்லாத்தையும் கொண்டாட ஆரம்பிச்சாங்க. அவங்க தான் இதை தொடக்கி வச்சாங்கன்னு தன்னுடைய புத்தகத்துல பதிவு செஞ்சிருக்காரு. மாலிகி மதஹபை சார்ந்த பிரபல்யமான அறிஞர் இப்னு அல் ஹாஜ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க தன்னுடைய அல் மத்கல் அப்படிங்கிற புக்ல என்ன எழுதியிருக்காங்கன்னா, இவங்க இஸ்லாத்துல புதுசா மீலாதுங்கிற ஒரு அனாச்சாரத்தை உருவாக்கி இருக்காங்க. இதை கொண்டாடுறது ஒரு சிறந்த வணக்கம்னும் இது மூலமா இஸ்லாமிய அடையாளத்தை வெளிப்படுத்துறோம்னு நினைக்கிறாங்க. ஆனா நிஜத்துல இது ஒரு பிதத், அதாவது வழிகேடு. இந்த மீலாது விழாவில மார்க்கத்திற்கு முரணான நிறைய அனாச்சாரங்களும் ஹராமான செயல்களும் தான் கலந்திருக்கு அப்படின்னு எழுதியிருக்காரு. இது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய சுன்னத்வல் ஜமாத் மார்க்க அறிஞர்கள் மீலாது விழாவும் மௌலிதும் கூடாதுன்னு தான் எழுதியிருக்காங்க. அதனால அந்த நாள்ல நாம வழக்கம் போல நபிகளாருடைய வாழ்க்கை வரலாற்றை பத்தி பேசுவோம். மார்க்கத்திற்கு எதிரான இந்த மாதிரியான புதுமையான பிதத்தான விஷயங்களை விட்டும் நாம் தவிர்ந்து இருப்போம் இன்ஷா அல்லாஹ்.